ஓகே கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நானும் இங்க சூப்பரா இருக்கேன். என்ன ப்ரோ புது பேக்ரவுண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏரியால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷட் டவுனு. ஸோ அதனால லைட்டிங் எதுவுமே இல்லாத காரணத்தினால நேச்சுரல் லைட்டிங்லயே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு கிரே, இந்த சைடு ஒயிட், ஸோ வேற லெவலான காம்பினேஷனோட இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி UI 5.0 அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு புஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பர்டிகுலர் ஃபோனுக்கு வந்து ஏன் ப்ரோ வரல, இந்த மாதிரி வருமா என்ன, ரோடு மேப் வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த ஜான்வரி பிப்ரவரியில் என்னென்ன ஃபோனுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சூப்பரான ஒரு அலர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிவ்அவே நடத்த போறோம். ஸோ அந்த கிவ்அவே எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம சேனலோட 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இந்த கிவ்அவே கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அது என்ன விஷயமா இருக்க போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு டெக் கேட்ஜெட் இல்ல டெக் ப்ராடக்ட், அதுவும் நீங்க சொல்ற டெக் கேட்ஜெட் இல்ல டெக் ப்ராடக்ட், நீங்க சொல்றத பொறுத்து அதுல இருந்து நான் சூஸ் பண்ணி நான் ஒன்று வாங்கி அதுக்கு ஒரு கான்டெஸ்ட் நடத்தி அந்த கான்டெஸ்ட்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டெக் கேட்ஜெட்டோ டெக் ப்ராடக்டோ வந்து இருக்க போகுது. ஸோ அந்த கேட்ஜெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே தெளிவா பாருங்க. அதுல ஏதோ ஒரு வீடியோல கண்டிப்பா நான் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பேன் இந்த கிவ்அவே பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரியல்மி என்ன வந்து ரோட் மேப்ல கொடுத்துருக்காங்களோ அதை வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நிறையா ஃபோன்ஸுக்கு வந்து ரியல்மி UI 5.0 அப்டேட்டுங்கிறது புஷ் ஆகிருக்கணும். ஸோ என்னென்ன ஃபோன்ஸ்னு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் பாப்புலரான ஃபோன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி 11 Pro 11 Pro ப்ளஸுக்கு எல்லாமே வந்து புஷ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்சோ 60 சீரீஸ்க்கு வந்து லான்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரியல்மி 10 சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரோவும் ப்ரோ ப்ளஸுக்கும் வந்து இந்நேரம் வந்திருக்கும். ஓகேங்களா, நம்பர் சீரீஸில் ப்ரோவும் ப்ரோ ப்ளஸ்க்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வந்துருச்சு. நவம்பர் டிசம்பர்லேயே வந்துருச்சு. இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த Q1 குவார்டர் 1ல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோன்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். நம்பர் சீரீஸில் 11, 11X, 9, 9i, 9 Pro, 9 Pro Plus, ப்ரோலையும் ப்ரோ ப்ளஸ்லையும் 9 சீரீஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் GT2, GT 5G, நார்சோல பார்த்தீங்கன்னா 50, 60X, 50, 50 Pro எல்லாமே 5G சீரீஸ்ல தான் வந்து கொடுக்குறாங்க நார்சோல. அதுக்கப்புறம் இது வந்து Q1 குவார்டர் 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த குவார்டர் 1க்கு அப்புறம் குவார்டர் 2ல பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 நம்பர் சீரீஸ்ல ரியல்மி 10, ரியல்மி 9, C53, C51, நார்சோ N53 அப்படிங்கிற இந்த ஒரு சில ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் வந்து அப்டேட்டுங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா, ப்ரோ என்னோடது ரியல்மி ப்ரோ ப்ளஸ், ஸோ எனக்கு வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா இது அப்டேட் 5.0 அப்டேட் வரலையே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் 5.0 அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம வந்து பீட்டா வெர்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ளே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பீட்டா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பீட்டா ப்ரோக்ராம் வந்து எனேபிள் ஆயிரும். அதாவது உங்களுக்கு இந்த 5.0 அப்ளை பண்றதுக்கான விஷயங்கள் வந்து உள்ள இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரியல்மி UI 5.0 அப்டேட் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது OnePlus இந்த சாம்சங்ல எல்லாம் வர மாதிரி கிரீன் கலர் கோடு வந்துருமா, இல்ல ஐபோன்ல வர மாதிரி இந்த கிரீன் கலர் ஸ்கிரீன் வந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு நடந்ததில்லை, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நடந்ததில்லை, நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் நடந்ததில்லை. நீங்க அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அப்டேட் வீடியோல போய் வந்து கமெண்ட்ஸ்ல பாருங்க. யாருமே அந்த மாதிரி கமெண்ட் வந்து கிரீன் ஸ்கிரீன் வந்துருச்சு, கிரீன் லைன் வந்துருச்சு அந்த மாதிரி அப்டேட் பண்ணவங்க யாருமே கமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க உங்க போனை 5.0 அப்டேட் பண்றீங்க அப்படின்னா பீட்டா வெர்ஷன்ல தான் இன்னும் இருக்கு. ஸ்டேபிள் வெர்ஷன் இன்னும் வரல. ஸ்டேபிள் வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற சின்ன டிப் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு செகண்டரி போனும் இருக்கு. இந்த போன் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஒன்றும் ஆகாத வரைக்கும் சந்தோஷம். இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க அப்டேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸ்டேபிள் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட்டுக்கு பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குற இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்க வந்து உங்களோட ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே வந்து, அதாவது ஸ்டோரேஜ்ல இருக்க ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், வீடியோஸ், போட்டோஸ், ஆடியோ ஃபைல்ஸ், ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்கப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ் இன்க்ளூடிங். ஓகேங்களா? எல்லாமே எடுத்து ஒரு பேக்கப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து உங்களோட போனை அப்டேஷன் ப்ராசஸ்க்கு அடுத்து கொண்டு போகலாம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி தான் வந்து என்னோட போன்ஸ்ல வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களுக்கு சூப்பரா சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை கைஸ்.